முதல்ல இந்த கதையினுடைய நாயகர் அப்படின்னு சொல்ல போனா விக்ரம் பிரபு கான்ஸ்டபிள் கதிரவன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. 9 கொலைகளை பண்ண ஒருத்தனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் கதிரவன் உட்பட 2 காவலர்கள் போறாங்க. போற ஒரு நேரத்துல அந்த குற்றவாளி என்ன பண்றான், தப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருந்து அந்த கைதி வந்துட்டு எஸ்கேப் ஆகுறாரு. இந்த ஒரு தருணத்துல அந்த குற்றவாளியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விக்ரம் பிரபு என்ன பண்றாரு, ஷூட் பண்றாரு. அந்த ஒரு நேரத்துல துரதிருஷ்டவசமா அந்த கைதி உயிரிழந்துடுறாரு. உடனே என்ன ஆகுது, வழக்கப்படி சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிற பேர்ல விசாரணை கமிஷன் அமைச்சு கான்ஸ்டபிள் கதிரவன் உட்பட அந்த மற்ற 2 கடைநிலை காவலர்கள் மேலையும் வழக்கு பாயுது. விசாரணை கமிஷன்ல அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்றாங்க. இதுக்கு நடுவுல அப்துல் ரஃபூப் அப்படிங்கிற ஒரு நண்பர் வராரு. இந்த நண்பர் யாரு, எந்த ஒரு கதைக்காக இவர் இதுல உள்ள சேர்க்கப்பட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் 2 வீடுகளுக்கும் தெரிய வருது. குறிப்பா அந்த பெண்ணோட அப்பா என்ன பண்றாருன்னா, நீ எப்படி என்னோட பொண்ணை காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு கைகலப்பு அப்படின்னு வருது. அந்த பெண்ணோட அப்பா என்ன பண்றாரு, கதாநாயகனோட அம்மாவை அடிச்சிடுறாரு. இந்த இதுல என்னோட அம்மாவை நீ எப்படி அடிக்கலான்னு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஹீரோ யாருன்னா அப்துல் ரஃபூப் அப்படின்னு சொல்லக்கூடிய LK அக்ஷய்குமார் முதல் இவர் நடிக்கிறாரு. இதை பத்தி இன்னும் நம்ம பேசுவோம். இதுல இந்த கதாநாயகன் என்ன பண்றாரு, என்னோட அம்மாவை நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் சலசலப்புல கைகலப்பா மாறுது. அந்த கைகலப்புல டக்குன்னு சடார்னு தள்ளி விட்ட உடனே அந்த ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு உயிரிழந்துடுறாரு. பர்பஸா இது கொலை அப்படின்னு இல்லாம தர்ச்சையா அவர் தள்ளி விட்டதும் டக்குன்னு அந்த மனுஷன் உயிரிழந்துடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அப்துல் ரஃபூப் மேல வழக்கு தொடரப்படுது. ஒவ்வொரு வாய்தாவுக்காக போயிட்டே வந்துட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலங்கள் வாய்தாவுக்காகவும் வழக்கு விசாரணைக்காகவுமே கதையில அந்த கேரக்டர் பயன்படுத்து. அந்த கான்ஸ்டபிள் கதிரவன் இந்த அப்துல் ரஃபூபை என்ன பண்றாருன்னா கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போகும்போது பர்டிகுலரா ஒரு இடத்துல என்ன ஆகுது, பஸ் டீ கடையில நிக்குது. டீ குடிக்க போலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கும் போது கான்ஸ்டபிள் கதிரவனும் இறங்கி போறாரு. இந்த ஒரு நேரத்துல டீ கடையில மக்களுக்கும் காவல்துறைக்கு இடையில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்துல சமாதானம் பேசி முடிச்சுட்டு கான்ஸ்டபிள் கதிரவன் பார்க்கும் போது என்ன ஆகுது, அங்க இருந்த அந்த குற்றவாளி அப்துல் ரஃபூப் காணாம போறாரு. இதை பார்த்த உடனே ஷாக்கான மனுஷன் நியர்பையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகும்போது அப்துல் ரஃபூப் அங்க இருக்கிறாரு. ஒரு வழியா நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கதிரவன் என்ன பண்றாரு, அந்த அப்துல் ரஃபூப் கிட்ட நீ என்ன விஷயத்துக்காக, என்ன ஒரு வழக்குக்காக நீ கோர்ட்டுக்கு போற அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்துல் ரஃபூப் சொல்றாரு. ஒரு நபர் மேல ஒரு திருட்டு வழக்கோ இல்ல கொலை வழக்கோ ஏதாவது ஒரு வழக்குல குற்றம் சுமத்தப்படுது அப்படின்னா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வரும். அப்ப அந்த வழக்கு விசாரணை சமயத்துல காவல்துறையின் தரப்புல சாட்சியங்கள் மற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றங்கள் நிரூபிக்கப்படுது அப்படின்னா உடனடியா இன்னென்ன குற்றத்துக்கு இந்த செக்ஷன் பிரகாரம் இந்த தண்டனை இருக்குங்கிறது நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது வழக்கு விசாரணைக்காகவே ஒரு குற்றவாளி 5 ஆண்டுகள் அலைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இது எந்த ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியும். தேவையில்லாத மன உளைச்சல், வாழ்க்கையில் அந்த பலவிதமான விஷயங்களை இழக்க நேரிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே முன்வைக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்த்தவங்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி இப்போது நிறைய ஒரு பேசும் பொருளாக பல கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வலைத்தளங்களில் பிற செய்தித்தாள்களுடைய அந்த நிறுவனங்களுடைய வலைத்தளங்களில் பார்க்கும்போது இந்த ஒரு படத்தை பொறுத்த மட்டும் சிறை திரைப்படம் ஒரு இன்றைய எளிய ஒரு வாழ்க்கை நடைமுறையில் கடைநிலை காவலர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதே மாதிரி குற்றம் சுமத்தப்பட்ட மக்கள் அது உண்மைக்குமே அந்த ஒரு நபர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு விஷயமாகட்டும், இல்லை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான தண்டனை என்ன, நிரூபிக்கப்படுறதுக்கு எத்தனை காலங்கள் இழுத்தடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான யதார்த்த நடைமுறையை இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு படத்துல கொண்டு வந்திருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா சிறை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பல உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் தங்களுடைய சொந்த கற்பனையில எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபட சொல்லியிருந்தாரு. சிறை திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமா மட்டும் இல்லாம இயல்பு வாழ்க்கையில குற்றங்கள் சாட்டப்பட்ட ஒரு நபர் ஒரு குற்றவாளியா ஒரு கைதியா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையக்கூடிய விஷயங்களை யதார்த்த தொனியில சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு பரபரப்பான பேசும் பொருளா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மைனூட்டா பார்த்து அழகா அதை செதுக்கி இருக்காங்க.
அதனால இந்த படம் நிச்சயமா 2025ல ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு